Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க இன்னும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆல் ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அனுப்புற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நாட் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டுக்கோங்க. இந்த டபுள் லைன் போட்டுக்கிட்டு இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், இது வந்து செகண்ட் லைன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், இது வந்து செகண்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைனில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்படி பேக் நார்மல் எப்பவும் போடுற மாதிரி பேக் செயின் ஸ்டிச் ஒன்று லாக் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் லைனில் இப்படி குத்தணும். அப்புறம் இந்த மாதிரி பேக் சைடு இப்படி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக லாக் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக கேப் விட்டு மறுபடியும் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி மேலே இழுத்துக்கணும். இந்த செகண்ட் லைனில் குத்திட்டு இப்போ இந்த செயின் வந்து மறுபடியும் இப்படி பேக் சைடு இழுக்கணும். இழுத்துட்டு இப்போது சின்னதாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே சேம் ப்ரோசஸ் தான். சின்னதாக ஒரு கேப் விட்டு மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் செகண்ட் லைனில் ஒரு செயின் போட்டுட்டு இந்த செயினை வந்து மெதுவாக பேக்கில் இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு லாக் போட்டுக்கணும். இந்த லாக் வந்து எதுக்கு போடுறோன்னா, இந்த நீங்கள் சின்னதாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் போடலைன்னா இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து வராது. அது ஸ்டிச் வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள். இப்போ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது இப்படி போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த சைடில் இந்த சென்டரில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கேப் விட்டு இங்கே ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, இதில் வந்து குத்திட்டு இந்த செயினை வந்து நாங்கள் அப்படியே மெதுவாக பேக் சைடு இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சின்னதாக லாக் போட்டுக்கணும். இதுதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் போடும்போது எப்படின்னா, இந்த மாதிரி மேலே செகண்ட் லைனில் வந்து செயின் போடுறீங்க இல்லையா, இந்த டைமில் வந்து ரொம்ப டைட்டாக நீங்கள் பிடிச்சிட்டு த்ரெட்டை இழுத்திங்கன்னா என்ன ஆகும்னா, இதாக பாருங்கள், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஷ்ரிங்கேஜ் ஆகும், ஃபேப்ரிக் வந்து சுருக்கம் வரும். அந்த மாதிரி சுருக்கம் வராமல் நீங்கள் பார்த்து ரொம்ப டென்ஷன் கொடுக்காம ஸ்லோவாக ரொம்ப சாஃப்டாக இழுக்கணும். டைட்டாக பிடிக்காம த்ரெட்டை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக. அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது இந்த ஸ்டிச் போடும்போது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் ஃபேப்ரிக் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் ஃப்ரேமில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற ஸ்டிச்சில் கூட அந்தளவுக்கு தெரிய வைக்காது. இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து ஃபேப்ரிக் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுனாலும் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சுருக்கமாக வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபேப்ரிக் ஃபஸ்ட்டு டைட்டாக ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் எந்த டிசைனில் போட்டாலும். இதை பாருங்கள், கரெக்டாக பார்த்து இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டிசைனில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நாங்கள் இதை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து எண்ட் பண்ணுறதுன்னா எப்படி பண்ணுறதுன்னா,
இந்த சைடில் வந்து ஒரு செயின் இப்படி போட்டதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சின்ன லாக் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு இதில் இந்த நீடை வந்து இப்படி திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட் செயினை வந்து இதுக்குள்ளே இருந்து இப்படி பிடிச்சி இழுத்தா நாட் லாக் ஆகிடுச்சி த்ரெட்டு. பாருங்கள், இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இப்போ இதே வந்து ஒரு டிசைனில் போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நாங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட்டு பார்க்கலாம். இது வந்து நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணி பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக் சைட் ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இந்த பேக் சைட் செயின் இழுத்துட்டு இங்கே சின்னதாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸில் நாங்கள் இப்போ போடுறோன்னா இந்த பெட்டல்ஸில் பாருங்கள், இப்படி நீங்கள் போட்டுகிட்டே வரீங்கன்னா இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லேர்ன் பண்ணும்போது எப்படி லேர்ன் பண்ணுறோம், இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே நாங்கள் இந்த ஸ்டிச் வந்து போடுறோம். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் டிசைனில் போடுறதா இருந்தால் நீங்கள் லைன்ஸ் போடாமலேயே டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த டிசைனோட லைன் மேலேயே இந்த மாதிரி லைன் மேலேயே வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் லைன் தான் இருக்கும், அந்த சிங்கிள் லைன்லேயே வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேயா? இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது நீடல் வந்து நாங்கள் எப்படி கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு என் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீடல் வந்து நாங்கள் எந்த சைடில் வந்து டிசைன் ஃபேஸ் பண்ணி போகுதோ நீடல் அந்த சைடில் தான் இந்த ஹெட் பார்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டரில் வர டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. த்ரெட் வந்து பேக் சைடு இழுக்கும்போது ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க, ரொம்ப சாஃப்டாக மெதுவாக இழுங்க. என்னோடய சேனலில் வந்து உங்களுக்கு தேவைப்படுற நிறைய வீடியோஸ் வந்து ஆரி ஒர்க் பற்றி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இன்னும் தெரியலன்னா பிகினர்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் எண்ணாட் போடுறது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் லிங்க் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் எண்ணாட் போடுறது எப்படின்ட்டு. பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி பிகினர்ஸ் போடுற ஸ்டிச் எப்படி போடுறது, அப்புறம் பிகினர்ஸில் எல்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக எப்படி எண்ணாட் போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன், அதுவும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தர் வர வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த டிசைன் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டிசைன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க, அப்போ இன்னும் பார்க்க நல்லா டிசைன் நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து அவுட்லைன் வந்து நாங்கள் சில்க் த்ரெட்டில் கொடுத்து பார்க்கலாம், கான்ட்ராஸ்ட் கலரில். இது வந்து இப்போ எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ அவுட்லைன் வந்து இந்த டிசைனோட அவுட்லைனுன்னா இந்த டிசைனுக்கு சுற்றியும் நாங்கள் வந்து செயின் ஸ்டிச்சில் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம், அதுதான் அவுட்லைன். இப்போ அந்த அவுட்லைன் வந்து நான் சில்க் த்ரெட்டில் கொடுக்க போகிறேன்.
பாருங்கள் இப்போ கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நாங்கள் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் டிசைனுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டிசைனோட அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இதை விட இன்னும் நல்லா பிக் டிசைன்ஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ஸ்டிச்சஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேசிக் ஸ்டிச்சஸை வச்சு ஒரு ப்ளவுஸ் கஸ்டமைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். என் சேனலில் வந்து ஆரி ரிலேட்டடான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.